பூஜை நேரத்தில் காமதேனு பால் சுரக்காமல் தாமதம் செய்யவே கோபம் கொண்ட முனிவர் அதனை புனித தன்மை இழந்து காட்டு பசுவாக மாறும்படி சபித்து விட்டார். கலங்கிய காமதேனு தனக்கு விமோச்சனம் கேட்க இத்தலத்தில் வன்னி மரத்தடியில் சுயம்பு லிங்கமாக உள்ள சிவனை வணங்கினால் விமோச்சனம் உண்டு என்றார். அதன்படி இங்கு வந்த காமதேனு சுயம்புவாய் இருந்த சிவன் மீது தினசரி பால் சுரந்து விமோச்சனம் பெற்றது. இதனால் இங்குள்ள இறைவன் பால் வண்ணநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். கொள்ளைக்காரராக இருந்த வால்மீகி திருந்திட எண்ணம் கொண்டு இங்குள்ள சிவனை வணங்கி வந்தார். ஒரு முறை அவர் சிவனை தரிசிக்க வந்தபோது அவரை கண்டு பயந்த காமதேனு ஓடியது. அப்போது இங்கிருந்த லிங்கத்தை அறியாமல் மிதித்ததில் சுவாமியின் மேனியில் தடம் பதிந்தது. இன்றும் கூட சுவாமியின் தலையிலும் மார்பிலும் பசு மிதித்த தடம் இருக்கிறது. தன்னை வணங்கி திருந்திய வால்மீகிக்கு சிவன் வன்னி மரத்தின் அடியில் காட்சி தந்தார். அப்போது வால்மீகி இறைவனிடம் வேண்டியதற்கேற்ப அவரது பெயரிலேயே இத்தலம் விளங்குகிறது.